சென்னை மீனப்பாக்கம் வானூர்தி நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நீட்டை ஒழிக்க முடியாது என தெரிந்த பின்னும் மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்ததாகவும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன் அளித்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இல்ல, அவங்க 4.5 வருஷமா எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? முதல் கையெழுத்துன்னு அவருக்கு தெரியும். இது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு தெரியும். அப்போ முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க, அது தவறு. அப்போ மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் பிரசிடெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சாங்க. ஆக தன்னோட ஆளுமைக்கு உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் பொய் சொல்லி தானே வந்தாங்க. பொய் சொல்கிற நல்லா தெரியும், அவங்க முதல் கையெழுத்து போட முடியாது. அப்போ முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆட்சியோட கடைசி நேரத்தில் வரும்பொழுது, கடைசி கையெழுத்தும் போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் இது கடைசி கையெழுத்தாக இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சிங்கார சென்னை 4.5 வருஷமாக சிங்கார சென்னைன்றது இன்னும் அடிப்படையிலே தான் இருக்குது. சிங்கார சென்னை முழுமையாக எந்த பணி நிறைவடையவில்லை. அதனால் எல்லாமே இன்கம்ப்ளீட். அவங்க ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, ஆனால் எல்லா திட்டமும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுதான் இன்றைக்கியோட நிலைமை.